This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்தே ஆயுத போர்களை நிறுத்த ஆர்வம் காட்டி வந்தார். ஹமாஸ் இஸ்ரேல் போரை நிறுத்தும் முயற்சி தற்காலிக பலன்களையே தந்தது. சில வார இடைவெளிக்கு பிறகு இஸ்ரேல் மூர்க்கத்தனமாக காசாவை தாக்கி வருகிறது. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தவும் ட்ரம்ப் முனைப்பு காட்டினார். புடினுடன் தொலைபேசியில் பேசினார். ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசினார். தனது தூதர்களையும் புடினுடன் நேரில் பேச வைத்தார். இன்னொரு புறம் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் கூட எச்சரித்துவிட்டார். ஆனால் எதுவுமே வேலைக்காகவில்லை. கழுவும் மீனில் நழுவும் மீனாக போரை நிறுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டே உக்ரைனை சரமாரியாக தாக்கிக் கொண்டுள்ளார் புடின். இந்த அதிருப்தியை அப்படியே தனது சமூக வலைதள பக்கத்தில் கொட்டி புலம்பி தள்ளியுள்ளார் ட்ரம்ப். He's killing a lot of people. I don't know what's wrong with him. What the hell happened to him, right? He's killing a lot of people. I'm not happy about that. Go ahead, what else? Anything else? இந்த புட்டினுக்கு என்னவோ ஆகிவிட்டது. தேவையே இல்லாமல் மக்களை கொன்று குவித்து வருகிறார். உக்ரைனை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என புட்டின் நினைத்தால் அது ரஷ்யாவின் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிடும் என்றும் எச்சரித்துள்ளார் ட்ரம்ப். புட்டினை மட்டுமல்ல, ஜெலன்ஸ்கியையும் கடுமையாக விமர்சித்துள்ளார் ட்ரம்ப். ஜெலன்ஸ்கியால் அவரது நாட்டிற்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை. அவரது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் பிரச்சனைகளுக்கே காரணமாகின்றன. அவர் தன் வாயை மூடுவது சிறந்தது என பதிவிட்டுள்ளார் ட்ரம்ப். ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதை தடுக்கும் முயற்சியும் முடிவின்றி நீண்டு கொண்டே செல்கிறது. போர்களை நிறுத்தி உலகின் அமைதி நாயகனாக உருவெடுக்கும் முயற்சிகள் தொடர் தோல்வியை சந்திக்கும் அதிருப்தியில் உள்ளார் ட்ரம்ப். இந்த சூழலில் அவரது அடுத்த காய் நகர்த்தல்கள் என்னவாக இருக்கும் என்று சுவாரஸ்யமான கேள்வி எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.